ஹலோ, அம்மாயி பேசுகிறேன். கல்யாணின்ற சாந்தா அம்மாயி பேசுகிறேன். எனக்கு ஒரு அண்ணா இருக்குது. நாங்கள் மலையாளியில் ஈழுவர் சமுதாயத்தில் சேர்ந்தவங்க. நாங்கள் ஆலந்தூரில் இருந்தோம். அப்புறம் எங்கள் அண்ணா என்ன பண்ணாருன்னா, பொய்ச்சல்லூரில் அவங்க கிறிஸ்டினாவை போகிறோம், பொய்ச்சல்லூரில் ஒரு வீட்டுக்கு போகிறோம், ஒரு கிறிஸ்டின் கூட்டின்னு போகிறோன்னு சொல்லி கூட்டின்னு போனாங்க. அதுக்கு பிறகு நான் என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தது அம்ஜிக்கரையில். நாங்கள் போய் பார்த்தபோது காலி பண்ணிட்டாங்க. அவங்க கிறிஸ்டினாவை போகிறேன்னாங்க. பொய்ச்சல்லூரில் தான் அட்ரஸ்ன்னு சொல்லி ஒரு அட்ரஸ் தந்தாங்க. அது ஞாபகம் இல்லை. இது நடந்தது 83. அப்போது 6 மாதம் கை குழந்தை இருக்குது எனக்கு, ஷாலினின்னு. அதை வச்சு பார்த்தாங்க. அப்போ பார்த்துட்டு போனவங்க. நாங்கள் போய் பார்த்தப்போது அந்த வீடு காலி பண்ணி அவங்க பொய்ச்சல்லூருக்கு போயிட்டாங்க. அவங்கள ஒரு கிறிஸ்டின் தத்தெடுத்துட்டாங்க. நிர்மலா, கீதா, ஷீபா, அப்புக்குட்டன். அக்கா அண்ணி பேர் மீனு, சேட்டா பேர் சேகர். என்ன இப்போது கல்யாணின்ற சாந்தா என் பேர். நாங்கள் இப்போ பார்த்து 41 வருஷம் ஆகுது. நாங்களும் பொய்ச்சல்லூரில் போய் பார்த்துட்டு வரோம். அங்கே இல்லை. இப்போ எங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டார். என் பொண்ணு நர்ஸாக இருக்காங்க, ராமச்சந்திர ஆஸ்பத்திரியில் இன்சார்ஜாக இருக்காங்க. நாங்கள் இப்போ பூந்தமல்லியில் வீடு வாங்கி கட்டி அங்கே வந்துட்டாங்க. என் பொண்ணுக்கு ஒரு பையன் இருக்குது, பேரனும். அவங்க வீட்டுக்காரும் நாங்கள் 4 பேரும் சொந்த வீட்டில் பூந்தமல்லியில் இருக்கேன். என்னோடய அட்ரஸ் என்னோடய ஃபோன் நம்பரு இவங்க 4 பேர். அதில் அண்ணா இருக்கா அண்ணி இருக்குன்னு தெரியல. நிர்மலாவுக்கு இப்போ நான் 68 தான் கல்யாணம் ஆச்சு எங்கள் அண்ணனுக்கு. மெட்ராஸுக்கு வந்தப்போ இப்போ 69 பிறந்த பொண்ணவ. அது ஒரு வயசு 2 வயசு வித்தியாசம், 4 பேர். அவங்க அத்தை. என் ஃபோன் நம்பரு 99 62 95 23 58. இந்த நம்பருக்கு இவங்க 4 பேரில் யாராவது ஃபோன் பண்ணுங்க. பொய்ச்சல்லூரில் நாங்களும் நிறைய வாட்டி போய் பார்த்தா கிடைக்கல எங்களுக்கு. கிழக்கு பொய்ச்சல்லூர் இருக்குது, மேற்கு பொய்ச்சல்லூர் இருக்குது. பெரிய ஊர், நீங்கள் எல்லாம் இப்படி பார்த்தா தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு, தயவுசெய்து கடைசி காலத்திலேயாவது பாருங்கள். இந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள்.